நேயர்களே, இன்றைய தேதியை பொறுத்தவரைக்கும் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதான ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை விதிக்கப்பட இருக்கிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் நிலவி கொண்டு வந்தது. இதற்கான பதில் இன்று காலை நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. வழக்கில் நீதிமன்ற தீர்ப்புடைய முழு விவரங்களும் இந்த வழக்கு கடந்து வந்த பாதையும் இந்த தொகுப்பில் சுலபமாக பார்த்துடலாம். அந்த வகையில் கடந்த டிசம்பர் 23, 2024 அன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த கேம்பஸில் வச்சு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இதனைத் தொடர்ந்து நடைபெற்று வந்த தேடுதல் வேட்டையில் டிசம்பர் 24 அன்று கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் கைது செய்யப்படுறாரு. அங்கே பக்கத்தில் ஒரு பகுதி நேர பிரியாணி கடை வைத்திருக்கக்கூடிய நபர் வேறு ஒரு அடையாளத்தோட கொள்ளை, பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டதும் பின்னர் தான் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் சிறையிலும் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட குழுவை நியமித்தது உயர்நீதிமன்றம். இந்த குழுவுடைய விசாரணையை தொடர்ந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சாட்சிகள் கிட்டெல்லாம் விசாரணையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த மே 20, 2025 அன்று வாதங்கள் நிறைவு பெற்றன. அதனைத் தொடர்ந்து கடந்த மே 28ஆம் தேதி ஞானசேகரன் இந்த விவகாரத்தில் குற்றவாளிதான் என நீதிமன்றம் தீர்ப்பும் வழங்கியது. ஆனால் தண்டனை விவரங்கள் அப்பொழுது அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் ஜூன் 2 இன்று குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி எந்தெந்த பிரிவுகளில் என்னென்ன தண்டனை இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுன்றது இப்போ பார்த்துடலாம். அந்த வகையில் 11 பிரிவுகளின் கீழ் குற்றம், ஒவ்வொரு பிரிவுக்கும் தண்டனைன்னு தனித்தனியாக இந்த தீர்ப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் என்ற பிரிவில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா கடுமையாக தாக்குதல் என்ற பிரிவில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்தல் என்ற பிரிவில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்கள் அழிப்பு என்ற ஒரு காரணத்திற்காக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் என்ற விதத்தில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. பாலியல் வன்கொடுமை என்ற அடிப்படையில் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை, இந்த தண்டனை குறைப்பு இல்லாம ஆயுள் தண்டனையா அனுபவிக்க வேண்டும் ஞானசேகரன் என்றும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஞானசேகரன் 30 ஆண்டுகள் சிறை தண்டனையை எந்தவித தண்டனை குறைப்புமின்றி ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் அபராத தொகையை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வழங்கும்படியும் நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. பட் ஸ்டில் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வினா, வரும் நாட்களில் அண்ணா பல்கலைக்கழக மாதிரியான ஒரு ஃபேமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்விக்கு பேர் போன ஒரு நிறுவனத்தில் இந்த ஒரு சம்பவம் ஒரு கருப்பு புள்ளியாகவே மாறி இருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் நம்முன் இருக்கக்கூடிய படிப்பினை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கான தண்டனையில் எவ்வித சலுகையும் வழங்கப்படாது என அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி தெரிவித்தார். இவ்வழக்கில் ஞானசேகரனை தவிர வேறு யாருக்கும் தொடர்பில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஞானசேகருக்கு எதிரான வழக்கில் இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இதோடைய மேக்சிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை 30 இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன். அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். விதவுட் எனி ரெமிஷன்னா அவர் அந்த ஆயுள் தண்டனையை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது தான் அதோட சிறப்பு. இன்னொரு நபர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதில் நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய ஃபோன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். அந்த ஃபோனை ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம். நீதிமன்றம் மூலமாக ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருந்தன, அதில் அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, சோஷியல் மீடியா எதெல்லாம் இருக்கிறாரு, வேறு என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது. அதில் குறிப்பாக அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த ஃபோனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த ஃபோன் ஃப்ளைட் மோட், அதாவது ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இப்போ கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தியுற்றதுனால தான், ஒருவர் தான் இதில் குற்றவாளின்றது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவிக்கும்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் தீர்ப்பு தொடர்பாக மேல்முறையீடு செய்ய உள்ளதாக ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தெரிவித்துள்ளார். ஞானசேகரன் வழக்கில் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் இன்னைக்கு முழுமையான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு தண்டனை விவரம் சொல்லியிருக்கிறாங்க. தண்டனை விவரத்தில் அதிகபட்சமாக அவருக்கு 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை 30 ஆண்டுகள் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு செக்ஷனில் 3 ஆண்டுகள் தண்டனை கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற 11 செக்ஷன்லேயும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அதில் 64(1) மாத்திரம்தான் அவருக்கு 30 ஆண்டு கால தண்டனைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ரெமிஷன் இல்லாத தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெமிஷன் இல்லாத தண்டனை அப்படிங்கிறது ஆர்டிகல் 14க்கு எதிரான ஒரு செயலாக இருக்கிறது. அதனால் இதை எதிர்த்து நாங்கள் பிரைமரி அப்பீல் பண்ணுவோம். இந்த அப்பீலில் இந்த கோர்ட்டில் கிடைக்கிற ஜட்ஜ்மெண்ட் காப்பீஸை வாங்கி படித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களால் அப்பீல் போட முடியும். 30 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிரும். அதுக்குள்ளே நாங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணிடுவோம். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் தமிழ்நாடு காவல்துறை பதிலளித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வழக்கில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக மகளிர் நீதிமன்றமும் முன்வந்து பாராட்டியிருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், இளம் பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் இதனால் தவிடு பொடியாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றவாளிகளுக்கு முன் விடுதலை கிடையாது என அண்மையில் நாம் கொண்டு வந்த சட்ட திருத்தத்துக்கு ஏற்ப இந்த வழக்கில் ரெமிஷன் உள்ளிட்ட எந்த சலுகையும் இல்லாமல் கடுங்காவல் தண்டனை விதித்துள்ள நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் அதிமுக தொடர் போராட்டத்தால் ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைத்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவியின் குரலாக அதிமுக தொடர்ந்து ஒலிக்கும் என்ற வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றி வருவதாகவும், எதற்காக அவசரமாக இந்த வழக்கை திமுக அரசு முடிக்க முனைந்தது என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி இழிவான அரசியல் செய்வதாக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் திராவிட மாடல் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் 5 மாதங்களில் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் உண்மையான நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தடித்த பழனிசாமியால் தான் அந்த வழக்கில் நீதி கிடைக்க 6 ஆண்டுகள் ஆனதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.